رسول الله صلى الله عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله، ورجلان تحابا في الله اجتمعا عليه وتفرقا عليه، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிழலே இல்லாத அந்த நாளையில் தனது நிழலில் 7 விதமான நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் அளிப்பான். அதில் 4வது விதமான நபர்கள் யார் அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய பாடம். வரஜுலானி, இருவர், தஹாப்பா ஃபில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி நேசம் வைத்த இருவர் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. நாம் ஒருவருக்கொருவர் நாம் வைத்திருக்கக்கூடிய பிரியம், அந்த பாசம் அப்படிங்கிறது அது இறைவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிற்கு அந்த கிதாபினுடைய விளக்கமாக வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது, அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்படுபவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம மார்க்கம் எந்த விதங்கள்ல பிரியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோ அந்த லிமிட்டோட வச்சுக்கிறது. லிமிட்டை தாண்டி பிரியம் அப்படிங்கிறது போகக்கூடாது. அந்த ஹதீஸ்ல விளக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடயே சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. அவர்கள் சந்திப்பதாக இருந்தாலோ அல்லது சந்தித்து விட்டு பிரிவதாக இருந்தாலோ இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே அவர்களுடைய சந்திப்பும் இருக்கும், பிரிவும் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு இறைவனுக்காக வேண்டி சந்திக்கிறது அப்படிங்கிற பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அதனாலதான் பெருநாள்ல அன்னைக்கு கூட நம்ம தொழுகெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கொசரு செய்தியாக நாம் சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறத நாம துண்டிக்க கூடாது, உறவுகளை நாம சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற செய்தியை நாம சொன்னோம். அந்த உறவுகளை சேர்ந்து வாழுதல் அப்படிங்கிறது இன்றைய பெருநாள் தினத்திலேயாவது வச்சுக்கோங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வலியுறுத்தி சொல்லி அனுப்பணும். அப்படித்தானே? இதுவரைக்கும் நாம் பேசாம இருந்திருந்தால் நேரடியாக போய் பேசுவது, நேரடியாக போய் பார்க்குற லெவல்ல இல்லை, ரொம்ப தூரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட குறைஞ்சது கால் பண்ணியாவது அல்லது வீடியோ கால்லையாவது பேசுறது, இல்லை அந்த தொடர்பும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமா மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி நாம் ஏதாவது ஓதி அல்லது நாம் செய்த நன்மைகளில் ஏதாவது நன்மையை அவர்களுக்காக வேண்டி அனுப்பி அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது, இதெல்லாம் நம்ம மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள். இப்படி நம்மளுடைய தொடர்புகளை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களோடு நாம் ஆக்கி கொள்வது, உறவுகளை முறிக்க கூடாதுன்னு இருக்கு. அப்ப முறிக்க கூடாதுன்னா அப்ப அந்த உறவுகளை தொடர்வது, அப்ப இது அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நம்ம தொடர்றோம் அப்படிங்கும் பொழுது இந்த தொடர்பு அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த மாதிரி யாரு அடுத்தவர்களோடு பிரியம் வைக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி நம்மளுடைய பிரியங்களை நாம் வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த 2 பேருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தன்னுடைய நிழலை தருகிறான் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லும். இந்த காலத்துல இறைவனுக்காக வேண்டி பிரியப்படுறதுங்கிறத விட நம்ம மனசுக்காக வேண்டி பிரியப்பட்டா நாம சேர்ந்துக்கிறோம். அது லவ்வா இருந்தாலும் சரி, அல்லது மனைவியின் மீது உண்டான காதலாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்த நண்பர்களோடு உண்டான பாசமாக நேசமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருந்தா அல்லது நமக்கு அவன் உபகாரம் செஞ்சிருந்தா அப்படிங்கிற லெவல்ல தான் நமக்கு இருக்கு நம்மளுடைய நேசம்லாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இதா சொல்றாங்கன்னு சொன்னா, நமக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது அவன் நமக்கு உபகாரம் செஞ்சான் அப்படிங்கிறதுனாலயோ நம்மளுடைய பிரியம் இருக்கக்கூடாது. ரப்புக்காக வேண்டி நம்மளுடைய பிரியம் இருக்கணும், மார்க்கத்திற்காக வேண்டி நம்மளுடைய பிரியம் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தருது. அது மாதிரி கடைபிடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இறைவனுக்காக வேண்டி பிரியம் வைக்கக்கூடிய இருவர்கள்
அந்த பிரியத்தினாலேயே அவர்கள் என்ன செய்வாங்க, இறைவனுக்காக வேண்டி ஒன்று சேருவார்கள், இறைவனுக்காக வேண்டி தாங்கள் பிரியக்கூடிய அந்த மஜ்லிஸையும் வைப்பார்கள். இப்படி எவர்கள் நடந்து கொள்கிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷனுடைய அந்த நிழலில் இருப்பார்கள் அப்படிங்கிறது இன்றைய பாடம். அல்லாஹ் தஆலா அவனுக்காக வேண்டி பிரியம் வைக்கக்கூடிய நல்ல முஃமின்களில் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.